எல்லாரும் எங்க நிக்கிறீங்க? என் கண்ணை காட்டினா நான் உங்க எல்லாரையும் எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? நீ பார்க்க கூடாதுன்றதுனால தானே நாங்க உன் கண்ணையே கட்டிருக்கோம். இப்பவே புடிச்சு காட்டுறேன். இந்த காளியாவ நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ரொம்ப பேசாம சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வழிய பாரு. புடிச்சிட்டேன். நான் தான் சொன்னல, இந்த காளியா காலடி சத்தத்தை வச்சே கண்டுபிடிச்சுடுவான். பாத்தீங்களா? என்ன காளியா, இப்ப உனக்கு பதில் இதுங்க வந்து எங்களை பிடிக்குமா? அம்மா, இன்னைக்கு சாப்பாடு ரொம்ப பிரமாதம். இப்ப வரைக்கும் வரல. ராமு மாமா நேத்து போனதை நாங்க கூட பார்த்தோம்மா. போட்டக்புரத்துக்கு போனாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல இருந்த சாமியார் கூட அங்கதானே போனாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் எல்லாரும் அவரை தேடிட்டு இருக்காங்க. போட்டக்புரத்துக்கு போற வழியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இருக்கு, என் பின்னாடி வாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சரியான வழியை காட்டதான் போறேன். நான் சொல்றதாவது கேளு. அவன் போகட்டும். கண்டிப்பா ராமமாமா இங்க எங்கயாவது தான் இருப்பாரு பீம். ஆனா எங்கன்னு தான் தெரியல. அங்க கொஞ்சம் ஒளி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இத பாத்தீங்களா? நீங்க என்னோட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இத நீங்க கண்டிப்பா வெளியில சொல்லிருவீங்க. அதனால அப்படிப்பட்ட விஷயத்தை நான் நடக்க விட மாட்டேன். சீக்கிரம் எழுந்திரீங்க. போய் உங்க வேலைய பாருங்க. இல்லனா இந்த சுரங்கத்துல வைரம் இருக்கு. ஆனா நாம எங்க இருக்கோம்? இது வைர சுரங்கம்னு நினைக்கிறேன். இங்க வர மனுஷங்களை இவங்க கைதிகள் ஆக்கி இங்க இவங்க வேலை செய்ய வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அட பீம், நீயும் இங்க வந்துட்டியா? அங்க பாரு, ராமு மாமா இருக்காரு. ராமு மாமா, பீம், நீ இங்க எப்படி வரணும்? இங்க இருந்து எப்படி மேல போறது? மேல போகவே முடியாது. ஆனா இந்த முனியாண்டியோட ஆட்கள் வைரங்களை எப்படி மேல வைக்க? நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாயை மூடிக்கிட்டு போய் வேலைய பாருங்க. சிக்கி, உனக்கு என்னாச்சு? நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ராஜு, பீம் யாரையுமே காலையில இருந்து காணோம். எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. உனக்கு விஷயமே தெரியாதா? காலையில பீமும் ராஜுவும் வந்து 10 கிலோ லட்டு 15 கிலோ அல்வாவும் வாங்கிட்டு போனாங்க. என்ன சொல்றீங்கம்மா? அவங்க என்கிட்ட எதையுமே சொல்லலையே. சரி, நான் போய் அவங்க எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். அட டொலு பலு, நீங்க பீமை எங்கயாவது பாத்தீங்களா? எங்கேயும் பார்க்கல. ஆனா பீம் வந்து தன்னாபாய் கிட்ட 20 தேங்காய் வாங்கிட்டு போனதா சொன்னாரு. என்னது? அவ்ளோ தேங்காவா? ஆமா. ஆனா அவ்ளோ தேங்காய் பீமுக்கு எதுக்கு? சரி சரி, நான் போயிட்டு வரேன்.
நல்லா மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பா அவங்க ஜக்கோட வீட்ல தான் இருக்கணும். நீங்க இவ்வளவு சீக்கிரம் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா இத பத்தி நீங்க யார்கிட்டயும் சொல்லலல்ல? சிக்கி கிட்ட கூட சொல்லல. யார்கிட்டயும் சொல்லாம ரகசியமா கொண்டு வந்தோம். ஆமா. ரகசியமா? எப்படி மாட்டீங்க பாத்தீங்களா? அடடா, பிரச்சனைய கூடவே கூட்டிட்டு வந்துட்டீங்களா? அஷோ, நாங்க இங்க இருந்து போறோம் ஜக்கு. ஆ? வேண்டாம் வேண்டாம், நில்லுங்க. என்னோட நண்பர்கள் கோச்சிக்கிட்டு போறது எனக்கு பிடிக்காது. இப்ப நான் என் 3 நண்பர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். என்னோட முதல் சிங்க நண்பர் இப்ப உங்களுக்கு கராத்தா பண்ணி கட்ட போறாரு. ஓஹோ, நான் நிறைய மிருகங்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த சிங்கத்துக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. அப்புறம் என்னோட மயில் தோழி உங்களுக்காக டான்ஸ் ஆடி காட்ட போறாங்க. முதல் முறையா என் வாழ்க்கையில இந்த மாதிரி மயிலை இப்பதான் நான் பாக்குறேன். கடைசியா என்னோட முயல் நண்பன் அவனோட திறமையெல்லாம் காட்ட போறான். பந்தர்கால ஒரு பெரிய கருப்பான கப்பல் ஒண்ணு வந்திருக்கான். அதுல மனுஷங்களும் இல்ல, அப்புறம் இந்த பொருளும் இல்லையா. ஒருவேளை நீங்க பீமுக்கும் முன்னாடி அந்த கப்பலுடைய ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அப்போ மகாராஜா சந்தோஷத்துல உங்களுக்கு பாராட்டு மழைய குவிப்பாருல்ல. இவங்க சொல்றதும் சரிதான். டோலு போலு, எனக்கு தெரிஞ்சு இப்பதான் நீங்க 2 பேரும் புத்திசாலித்தனமா பேசிருக்கீங்க. சத்தம் போடாதீங்க. இங்க அப்படியா? அப்ப நீதான் இந்த கப்பலோட கேப்டனா? இந்த கப்பல் எங்களுடையது இல்ல. நீங்க என்ன சொல்ல விரும்பினாலும் மகாராஜா கிட்ட வந்து சொல்லுங்க. மகாராஜா, நேத்து ராத்திரி பந்தர்காவோட நகைகளை திருடி இருக்காங்க. அப்புறம் அந்த கருப்பு கப்பல்ல காளியாவும் டோலு போலுவும் இருந்திருக்காங்க. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த திருட்டுல காளியாவுக்கும் டோலு போலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த விஷயத்துல வெளியில தெரியற எதுவுமே உண்மை இல்ல. பீம், நீதான் இந்த கருப்பு கப்பலோட ரகசியத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்படியே செய்யற மகாராஜா. நிச்சயமா நமக்கு ஏதாவது தடயம் கிடைக்கும். நீங்க யாராவது அந்த சத்தத்தை கேட்டீங்களா? இந்த அறைக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு தோணுது. இவங்க எல்லாரும் மாயமந்திர கடற்கொள்ளையர்கள். இவங்க ஓவியத்துல ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரியில மட்டும்தான் இவங்க வெளியில வருவாங்க. இவங்களை பிடிக்கிறதுக்கு இதுதான் அருமையான சந்தர்ப்பம். பீம், தோலக்பூரோட வீரன். ஆனா உன்னால எங்களை பிடிக்க முடியாது. ஃபாத்தூன் தீவோட தேவதை எங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காங்க. எங்களை உங்களால வெறும் ஓவிய படத்துல மட்டும்தான் பிடிக்க முடியும். இந்த கப்பலுக்குள்ள வந்து நீங்க எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி இங்க கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் உங்களை நாங்க ஃபாத்தூன் தீவுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்க இருக்காது. இனிமே நம்மளோட வாழ்க்கை பூரா அந்த ஃபாத்தூன் தீவுல தான் இருக்கணுமா? சுக்கி, உனக்கு இந்த ஓவிய படங்கள்ல ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? ஆமா, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அறைய சேர்ந்தது. ரொம்ப சரியா சொன்ன. நாம இன்னைக்கு இந்த கடற்கொள்ளையர்களை பிடிக்கணும்னா நாமளும் இந்த ஓவியத்துக்குள்ள போனா மட்டும்தான் அது முடியும்.
அந்த பொடி பசங்க எங்க போயிட்டாங்க? அது அங்க இருக்காங்க. அது அவங்கள புடிங்க போங்க. என்கிட்ட யாராவது மோதுனாங்கன்னா நான் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். எங்களையா உங்க தீவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க? இனிமே உங்க வாழ்க்கையில மிச்சம் மீதினால நீங்க டோலக்பூர் சிறைச்சாலையில தான் கழிச்சாகணும். இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனாலதான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டு என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா? இங்க யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபிய வாங்கிக்கோங்க. Yeah!
வாங்க 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 உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு என் நாள் எப்படி போகும்னு ஒரு சீட் எடு பார்க்கலாம். அதிகமா சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால உணவுல கட்டுப்பாடு தேவை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் இப்பெல்லாம் குறைவா தானே சாப்பிடுறேன். எனக்கு ஒரு சீட் எடு. இன்னைக்கு நாள் நல்லா போகும். உன் நண்பர்கள் கூட சிரிச்சுக்கிட்டே இருப்ப. எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நீங்க ஒரு பயணம் போவீங்க. தள்ளி போங்க, தள்ளி போங்க, நான் வந்துட்டேன். ஆகட்டும், சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது போட்டியில நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது கிளி உங்களை பார்த்த பயத்துல தப்பான சீட்டை எடுத்துருச்சு. சரி, இன்னொரு சீட்டை எடுத்து பாத்துருவோம். இன்னொன்னு எதுக்கு? அதெல்லாம் முடியாது. உங்க கிளி எந்த ஒரு தப்பும் பண்ணல. அந்த சீட்டை பாருங்க. என் நாள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கன்னத்துல அறை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னது? இப்போ 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 நீங்க என்ன சொன்னீங்க? இத நான் சொல்லல, உங்களுடைய சீட்டு தான் சொல்லுது. இன்னைக்கு உங்க கன்னத்துல யாரோ ஒருத்தர் பலார்னு அறைய போறாங்க. என்னது? பலார்னு அறைய போறாங்களா? அப்படியா சீட்டு சொல்லுது? எல்லாருக்கும் நல்லா தெரியும், இந்த காளியா யார்கிட்ட இருந்தும் அற வாங்க மாட்டான். அடுத்தவன் கன்னத்துல அரைஞ்சுதான் எனக்கு பழக்கம். எனக்கு ஏதாவது தட்சணை கொடுத்துட்டு போலாம் இல்லையா? எதுக்கு தட்சணை கொடுக்கணும்? பொய்யான பலனை சொன்னதுக்கா? இந்த சீட்டு சொன்னது உண்மையா இல்லையான்னு இந்த நாளோட முடிவுல தானே உங்களுக்கு தெரிய வரும். யாரும் என் கன்னத்துல அறைய மாட்டாங்க. நீங்க சொன்னது பொய்ன்னு நான் நிரூபிக்க தான் போறேன். எங்களை எதுக்காக இங்க நீ உட்கார வச்சிருக்க? என்னுடைய சவால்ல நான் ஜெயிச்சே ஆகணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாரும் வந்து அறைய மாட்டாங்க. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதே. ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு, நாங்க வெளியில போய் சும்மா சுத்தி பார்த்துட்டு வரோம். எனக்கும் தான் போர் அடிக்குது. வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகலாம். அது சரி, மத்தவங்களுக்கு அந்த ஜோசியர் சொன்ன பலன் சரியா இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க. டுன்டு மேடம், ஓ டுன்டு மேடம். என்னங்க மேடம், உங்களை தான் கூப்பிட்டேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். அந்த செய்தியை கேட்டீங்கன்னா மத்த எல்லா வேலைகளையும் மறந்து போயிடுவீங்க. பக்கத்து கிராமத்துல இருக்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுல பெரிய விசேஷம் நடக்க போகுது. அதுக்கு நீங்க தான் லட்டு செஞ்சு கொடுக்கணுமா. போங்க, போய் அவங்கள பாருங்க. உங்க வாய்க்கு சக்கரை தான் போடணும். நான் உடனே போய் பாக்குறேன். மத்த வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் சுட்கி. இப்ப நீ போய் விளையாடு. அது மட்டும் இல்ல, உன்னுடைய நண்பர்களுக்கு தேவையான லட்ட கடையில இருந்து எடுத்துட்டு போய் கொடு. அடேங்கப்பா, இவ்வளவு லட்டு நமக்கா? இன்னைக்கு நான் நிறைய சாப்பிடுவேன். இதுதான் நீலிமலை. இந்த மலை நீளமாவும் இல்லையே. அதுவும் சரிதான். அப்ப எதுக்கு இத நீலிமலைன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அடங்கப்பா, அது வெறும் பேர் தான்ப்பா, பேரு தான். புரியுதா?
பயங்கரமா மழை வர போகுது. அதுக்குள்ள டென்ட்டை கட்டிடலாம் வாங்க. என்னாச்சு பீம்? அங்க என்னவோ இருக்கு போல இருக்கு. பீமே, அது வெறும் காத்து தான்பா. காத்து காத்து. பீம், நாம இன்னைக்கு இங்கேயே தங்கிடலாமே. தலைவா, இங்க பாருங்க. காலடி தடங்கள். பாதாளபுரத்தோட தோத்து போன வீரர்கள். நான் முதலே சொன்னேன்ல. இது என்னது? ஆட்டுக்குட்டி. பேலா, நீ எங்க இருக்க பேலா? அடடா. இப்படி ஓடுறையே, இந்த கிழவனுக்கு எதுக்கு இப்படி தொல்லை கொடுக்கற? வந்துடு. ஐயா, நீங்க யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இங்க ஆடு மேய்க்க தான் வந்தேன். வருஷக்கணக்கா இந்த மலைக்கு மேல வந்துதான் நான் ஆடுகளை மேய்ப்பேன். இந்த மலையிலயா? இந்த மலையில தான் நல்ல சுவையான புல்லுங்க கிடைக்கும். பேலாவுக்கு இதுதான் பிடிக்கும். இந்தா. சரி, நீங்கெல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நாங்க டோலக்பூர்ல இருந்து சுத்தி பார்க்க இங்க வந்திருக்கோம். என்னது, சுத்தி பார்க்க இங்க வந்தீங்களா? இங்க வெறும் பாறாங்கல்ல தான் இருக்கு பசங்களா. அது வந்து டோலக்பூர்ல இந்த ஒரு இடத்த தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அதான் இங்க வந்தோம். நான் கிளம்புறேன். ஏன்னா இருட்டுறதுக்குள்ள நான் மலையில இருந்து கீழே இறங்கி ஆகணும் இல்லையா? பேலா, இது ஆட்டுக்குட்டியா இல்ல புலிக்குட்டியா? நாங்க கார்கனுக்கு போக மாட்டோம். ஏன்னா அது ஒரு சாப பூமி. நம்ம பொருட்களை அங்க கொண்டு போய் தானே விற்க முடியும். நீங்க வேற யாரையாவது கூட்டிட்டு போங்க. நாங்க அங்க வர மாட்டோம்.
நில்லுங்க, போகாதீங்க. நீங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு போக கூடாது. நில்லுங்க, நான் நில்லுங்கன்னு சொல்றேன் இல்லையா? உங்களுக்கு எங்களோட உதவி தேவையா இருக்கா சொல்லுங்க. அது அது உங்களால எனக்கு என்ன உதவியை செய்ய முடியும்? கார்கனுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி இங்க எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. அதனால யாருமே கார்கனுக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அது நாங்க எல்லாரும் கார்கனுக்கு தான் போகணும். என்னால உங்க கப்பலை ஓட்டிக்கிட்டு கார்கன் வரைக்கும் கண்டிப்பா போக முடியும். ஆனா நீங்க சின்ன பசங்க, உங்களுக்கு கப்பல்லாம் ஓட்ட தெரியுமா? நாங்க சின்ன பசங்க இல்ல, பெரியவங்களை விட ரொம்ப அருமையா கப்பல் ஓட்டி காட்டுவோம். அட என்னங்க, எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து தான் பாருங்களேன். நாங்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துருவோம். அதோட கப்பல்ல இருக்கிற உங்க பொருட்களும் கோர்கனுக்கு போய் சேர்ந்துரும். நல்ல யோசனை தான். வாங்க வாங்க. கொஞ்ச நேரத்துல புயல் மழை வரப்போகுது. புயல் மழை வரப்போகுது இல்ல, புயல் மழை வந்தாச்சு. எங்களை இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் எதையாவது கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஏட்ரியன், அந்த பாய் மரத்தை அவிழ்த்து விட்டுரு. இந்த சூறைக்காத்த அதால தாங்க முடியாது. நீ சரியாதான் சொல்ற. நான் பாய் மரத்தை அவிழ்க்க முயற்சி பண்றேன். கப்பலை நீங்க ஓட்டுங்க, நான் போய் அந்த பாய் மரத்தை அவிழ்க்கிறேன். ஓஹோ, உங்களுக்கு என்ன தைரியம்? உங்க 2 பேருக்கும் புடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா என்ன? இந்த கப்பல்லையே கொஞ்சம் கனமான பொருள்னா அது நீங்க தான் தலைவா. என்ன சொன்ன? கோபப்படாதீங்க தலைவா. நாங்க சொல்ல வந்தது என்னன்னா, இந்த புயலை சமாளிக்க உங்களால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது.